சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றி பேசுவதற்காக செய்தியாளர் அசோகா இணைந்திருக்கிறார். அசோகா, வணக்கம். இந்த சந்திப்பு இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. உங்களோட தகவல்களை சொல்லுங்க. இந்த சந்திப்பு நிச்சயமா இப்போ ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கான பல யூகங்களை இது புதுசா திறக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போக போறாங்க அப்படின்னு தேமுதிக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திடீர்னு அவங்க ஒரு திடீர் ட்விஸ்டா நேற்று திமுக கூட்டணியில இணைந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ரெண்டு கேள்விதான் பாக்கி இருக்கு இந்த தேர்தல் காலத்துல. அதுல ஓபிஎஸ் அவர்களுடைய நகர்வுகள் பற்றி நமக்கு இது சில செய்திகளை சொல்லுதோ அப்படின்னு நமக்கு கேள்விகள் எழுகிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரை சந்தித்திருப்பதனால அவர் திமுக பக்கம் செல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா பரம்பரை அதிமுக காரர் அவர் ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவிலே இருந்திருக்கிறாரு. அவர் திமுக பக்கம் செல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அவருக்கு கதவு ஜன்னல் வாசல் எதுவுமே திறக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அதனால இப்ப அவர் அடுத்த முடிவை என்ன எடுப்பார் அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.